எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடுமையான மழை 350 மில்லிமீட்டர் இணை விட உயர்வான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஆர்கே ராஜீவ். பனிவாகை யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு புதிய காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் பனிவாகை யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருப்பின் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். காணொளிகளை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சொந்தங்களே. உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றோம். நன்றி. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இன்றைய நாளிலே மீனவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை, இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் உருவாகும் அழிவை ஏற்படுத்த வல்ல பேராபத்து அவதானமாக இருக்க ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த எச்சரிக்கையை நாங்கள் இந்த காணொளியூடாக பார்க்க இருக்கின்றோம். இன்று அதிகாலை 1 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலையின் முன்னறிவிப்புக்கு அமைவாக நேற்றைய தினம் பங்களா விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி ஒன்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாக வாய்ப்பு உள்ளது. இது எதிர்வரும் 24/11/2004 அன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி பின்னர் 25/11/2024 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும். இது 26/11/2024 அன்று புயலாக மிதமாக பலுகொண்ட புயலாக மாற்றமுடைய வாய்ப்புள்ளதாக அந்த ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையிலும் நகரும் வாய்ப்புள்ளது. இது கரையை கடக்கும் இடம் தற்போது வரை மிகச் சரியாக கணிக்க முடியவில்லை. எதிர்வரும் 26/11/2004 பின்னரே கணிக்கலாம் என்று அந்த ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதுவரைக்கும் கொஞ்சம் அவதானமாக மீனவர்களை கடலுக்கு செல்லும்படியாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையத்தின்படி இந்தியாவின் தமிழ்நாட்டின் புதுச்சேரி கடலிற்கு அண்மித்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு அல்லது 26ஆம் திகதி கிழக்கு கடற்பகுதிக்கு அம்பாறைக்கு அண்மித்த பின்னர் வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிதமான வலுவுள்ள புயலாக கருதப்பட்டாலும் அதிக மழை வீழ்ச்சியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 24/11/2024 முதல் தீவிரமடையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எதிர்வரும் 25/11/2004 முதல் 28/11/2004 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னரே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 26ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரையான 48 மணி நேரத்தில் 350 மில்லிமீட்டர் இணை விட உயர்வான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 25/11/2024 முதல் கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். 26 தொடக்கம் 27 வரை மற்றும் 28ஆம் திகதிகளில் காற்றின் வேகம் கடற்பகுதிகளில் 70 கிலோமீட்டர் இணை விட உயர்வாக இருக்கும் என்றும் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் உள்ளில பகுதிகளில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் இணைவிட உயர்வாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று முதல் வடக்கு கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகளில் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம். மேற்குறிப்பிட்ட கடற்பகுதிகளில் பல நாட்களில் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுவோர் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தப்படுகிறது. பொதுவாக சாதாரண சந்தர்ப்பங்களில் அதிக கனமழை கிடைத்தாலும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனாலும்
புயல் போன்ற அசாதாரண வானிலை நிலைமைகளை கிடைக்கும் கனமழை வெள்ளம் அனர்த்தத்தை ஏற்படுத்தும் எனில் ஒன்று கரையோர பகுதிகளில் புயல் காற்று காரணமாக உயர்வான அலைகளின் விளைவால் நிலப்பகுதிகளில் கடல் நீர் உட்புகும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. புயலின் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்வாக இருப்பதனால் நிலப்பகுதிகளில் கிடைக்கும் மழைநீர் வடிந்து கடலை சென்றடையாது. வேகமான காற்றோடு கூடிய மழை என்பதனால் மழையின் பாதிப்பு உயர்வாக இருக்கும். நிலம் ஏற்கனவே நிரம்பியுள்ளமையால் மேலதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு 10 மில்லிமீட்டரும் நிலத்தின் மேலோங்கிய தேங்கி நிற்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. மேற்குறிப்பிட்ட காரணிகள் காரணமாக எதிர்வரும் கூறப்பட்டுள்ள புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாழ்வு நில பகுதிகள் வெள்ள அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகளை அதிகம் கொண்டுள்ளன. அன்புக்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களே, இது புயல் தொடர்பான முன்னறிவிப்பினை சாதாரணமாக கருத வேண்டாம். இந்த நிமிடம் வரை சகல மாதிரிகளும் கிட்டத்தட்ட 19 மாதிரிகள் இந்த புயல் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடுமையான மழை வீழ்ச்சியையும் வேகமான காற்றையும் அதீத கடற்கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் என்று வெளிப்படுத்துகின்றன. ஆகவே ஒரு புயலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். ஒரு அனர்த்தத்துக்காக எம்மை தயார்படுத்தி அந்த அனர்த்தம் நிகழாது விட்டால் அதனால் எமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் நாம் தயாராக இல்லாமல் அனர்த்தம் ஒன்று நிகழ்ந்தால் அதன் பாதிப்புகள் மோசமாக இருக்கும். ஆகவே எம்மை தயார்படுத்திக் கொள்வோம். வடக்கு கிழக்கு தென் மாகாணங்களில் நிர்வாக அதிகாரிகள் இது தொடர்பாக மக்களை விழிப்பூட்டுதல் அவசியம். எதிர்வரும் 25, 26 மற்றும் 27 திகதிகளில் அதிக உயரம் கொண்ட கடல் அலைகள் காரணமாக கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உள்வருகை தொடர்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாந்தோட்டை மற்றும் காலி மாவட்ட கரையோர மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. கனமழை காரணமாக வெள்ள அனர்த்தம் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என்ற விடயத்தை அனைத்து மக்களுக்கும் அறிவுறுத்தல் வேண்டும். குறிப்பாக 25 மற்றும் 26 மற்றும் 27 திகதிகளில் அதிக விழிப்போடு இருத்தல் அவசியம். மிக வேகமான காற்றில் பாதிக்கக்கூடிய மரங்கள், கட்டிடங்கள் என்பன போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துதல் அவசியம். இத்தகவலை நாகமுத்து பிரதிபராஜா இந்த தகவலை பிரசுரித்திருக்கின்றார். தயவுசெய்து கடலோரத்தில் வகிக்கும் மீனவர்கள் இதை கருத்தில் கொண்டு அவதானமாக கடலுக்கு சென்று வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் RK ரிஜி.